ஆக்டர் அபிநய் வந்து இறந்தாரு. நாம பார்க்கும்போது இறுதிச்சடங்குல வந்து முக்கியமா நின்னதே கேபிஒய் பாலா போன்றவர் தான் நின்னாங்க. இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து முக்கியமா முன்னணி இருக்கக்கூடிய நடிகைகள், பிரபலங்கள் இந்த மாதிரி நலிவடைந்த கலைஞர்கள் பின்னாடி நிக்க வேண்டிய தேவை இருக்கா? அதாவது இறுதி சடங்குல கூட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல இது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டீவியேட் டு தி ஹோல் திங். முதல்ல எனக்கு வந்து அவர் பர்சனலாக தெரியாது. பர்சனலாக தெரியாட்டி வருத்தம் தெரிவிக்கிறோம் இல்லையா? அப்போ எனக்கு டோட்டலாகவே தெரியாது அவரை. இதமும் வந்து பல பேர் தமிழ்நாட்டிலையும் சரி ஆல் இண்டியா லெவல்லையும் மறந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்த முடியாது. வருத்தங்கள், ஆழ்ந்த வருத்தங்கள் எனக்கு இருக்கு. ஆனால் இங்கே நடிகர் சங்கம் ஒன்று இருக்கிறது. அப்போ வெதர் வாஸ் மெம்பர் ஆஃப் த நடிகர் சங்கமாக இருந்தாரா, அப்படி மெம்பராக இல்லாட்டி கூட நடிகர் சங்க கலைஞர் தானே என்று அவங்க முயற்சி எடுத்திருக்கலாம். நீங்கள் வந்து அவங்கள போய் கேட்கணும். என்னை பொறுத்து அவதான் நான் வந்து நடிகர் சங்கம் இல்லை. நான் வந்து நடிகர் சங்கத்தின் முன்னாள் உறுப்பினர், முன்னாள் தலைவர் வந்து முன்னாள் செயலர், முன்னாள் உறுப்பினர் வந்து இப்போ நான் உறுப்பினர் கிடையாதுங்க. பட் ஐ ஃபீல் ஃபார் பிகாஸ் இட் பீன் சஃபரிங் அ லாங் டைம். தெரியாதுல்ல. இப்போ பொன்னம்பலம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பொன்னம்பலம் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணார். பொன்னம்பலம் ஃபோன் பண்ணார். ஐ கேம் டு நோ. ஐ ஸ்டார்டட் ஹெல்பிங் ஹிம். இவரை பற்றி எங்களுக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அப்பயே சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப் பாலா ஹட் கம் அண்ட் டோல்ட் மீ, சார் இந்த மாதிரி இருக்குது சார், ஹெல்ப் பண்ணுறீங்களா, நம்ம போய் பார்க்கலாமான்னா 100% நான் போயிருப்பேன். எனக்கு தெரியாது. இறந்த பிறகுதான் செய்தியே வருது. டில் தென் ஐ டோன்ட் நோ தட்ஸ் அபிநய் ஆர்டிஸ்ட் வந்து சஃபரிங் ஃப்ரம் கேன்சர். எனக்கு தெரியாது. பல பேர் கேன்சரை சஃபர் பண்ணுறாங்க சொன்னால் தானே தெரியும்.